ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கடந்த வாரம் நிற்கும் என்ற தலைப்பிலே 3 தலைப்புகளோடு நாம் ஆவியானவர் துணை கொண்டு நாம் பார்த்தோம். எப்படி யோர்தான் நதி நின்றது என்று சொல்லலாம். 3 தலைப்புகளை பார்த்தோம். இன்றைக்கு அதே மாதிரி நிற்கும் என்ற தலைப்பின் தொடர்ச்சியாக ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நான் என்று முந்தன் பிள்ளை, நீர் என்றும் எந்தன் தந்தை. நான் என்று முந்தன் பிள்ளை, நீர் என்றும் எந்தன் தந்தை. தேவனே நானும் சொந்தம், தேவனே நீர் என் தஞ்சம். நான் என்று முந்தன் பிள்ளை, நீர் என்றும் எந்தன் தந்தை. மலைகள் விலகினும் விலகாதவ நீரே, பர்வதம் பெயர்ந்தாலும் நிலையானவ நீரே. நான் என்று முந்தன் பிள்ளை, நீர் என்றும் எந்தன் தந்தை. அலைகள் மோதினும் அசையாமல் இருப்போமே, ஆண்டவர் எம் படகில் கூடவே இருக்கின்றாரே. அலைகள் மோதிலும் அசையாமல் இருப்போமே, ஆண்டவர் எம் படகில் கூடவே இருக்கின்றாரே. நான் என்று முந்தன் பிள்ளை, நீர் என்றும் எந்தன் தந்தை. ஆமாண்டவரே, நாங்க உங்க பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு அப்பா ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். முதலாவது வாசிக்க கேட்போம், எது நிற்கும் என்று சொல்லி. சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அப்ப எது நிற்குமா? கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்தியமாக நிற்குமா? அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ரெண்டுமே ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய ஆலோசனை மட்டும் இங்க எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய ஆலோசனைகள் இருதயத்தின் நிறைவிலிருந்து நமக்கு வரக்கூடியது. அதுதான் நிலை நிற்கக்கூடியதா இருக்கிறது. மனுஷனுடைய ஆலோசனை எல்லாம் நிறைய ஆலோசனைகள் அவமாய் போயிடும், அது ஒண்ணுமில்லாம போயிடும். ஆனா சில ஆலோசனைகளை நம்ம ஆண்டவர் அவர்கள் மனுஷர்கள் மூலமாக நமக்கு கொடுப்பாரு, அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதுல பாருங்க, ஒன்று யாத்திராகமம் 18:19 பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, மோசையின் மாமன் அங்க மோசை கிட்ட ஆலோசனை சொல்றான். ஏன்னா மோசைக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய வேலை இருக்கு. அவர் சொல்றாரு, உன்னால இந்த காரியத்தை என்னால சுமக்க முடியலன்னு சொல்லும் போது மாமன் பாக்குறான், நீ இவ்வளவு தூரம் நீ செய்யக்கூடாது, உனக்கென்று இத்தனை பேரை நியமிச்சுக்கோ, இத்தனை பேருக்கு வேலையை பிரிச்சு கொடு, ரொம்ப அவங்க எல்லாம் செய்ய முடியாத கடினமான காரியங்களை உங்ககிட்ட கொண்டு வரும்போது நீ செய்யன்னு ஆலோசனை கூறுறாங்க. அதே மாதிரி அவர் செய்யறார். சில ஆலோசனைகள் ஆண்டவர் நமக்கு மனிதர்கள் மூலமாக கொடுப்பாங்க. ரொம்ப வேலை பலுவா இருந்துச்சுன்னா என்னுடைய சகோதரி கூட சொல்லுவாங்க, நீ வேலையை குறைச்சுக்கணும், நீ இப்படி செய்யக்கூடாது, பகிர்ந்து கொள்ளணும் அப்படிலாம் சொல்லுவாங்க, நிறைய ஆலோசனை. ஆனா நிறைய சில காரியங்கள் நம்ம தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர்கிட்ட தான் பலத்தை கேட்டு நாம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். ஏசாயா 46:10 வாசிங்க. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொன்னார். என்னுடைய ஆலோசனைகள் நிற்கும், எனக்கு சித்தமானவெல்லாம் நான் செய்வேன்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய காரியம் தான் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணுங்க. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டா மட்டும்தான் அது நிலை நிற்கணும். சொன்ன ஏற்கனவே சில பேர் சொல்ற ஆலோசனைகள் அவமாய் போகும்னு சொல்லிட்டு அங்க 2 நாளாகமத்துல ஒரு காரியம் சொல்லப்படுது. ரெகோபெயாம் அவனை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவன் சீகேம் போவான். ரெகோபெயாம் யாருன்னா சாலமோனின் மகனு. அப்ப ராஜாவாகிய சாலமோனை விட்டு தூர ஓடி போன எரோபெயாம் என்ன பண்றாரு, அங்க இருந்து இந்த ரெகோபெயாமை கூப்பிட்டு விட்டு, நீ உன் தகப்பன் நிறைய கடினமான காரியத்தெல்லாம் எங்க மேல வச்சாரு, பாரமானத. இப்போ நீர் உடைய தகப்பன் செஞ்ச மாதிரி செய்யாம எங்களுடைய காரியத்தை நீ லகுவாக்குனா நீ என்ன பண்ணலாம், அப்பொழுது உண்மை நாங்கள் ராஜாவாக வைத்து சேவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவன்
சொல்றேன், 3 நாள் டைம் கொடுங்க, 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னோடனே முதியோர்களை அழைச்சி இவன் ஆலோசனை சொல்றான். இந்த ஜனங்களுக்கு நான் என்ன மறு உத்தரவு சொல்லணும், இந்த மாதிரி ஜனங்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களுமாகிய வாலிபரோட ஆலோசனை பண்ணி. சரி, அது அடுத்தது வாசிக்கலாம். 9 அதுக்கு பிறகு பாருங்க 7ஆம் வசனத்துல முதியோர் என்ன சொல்றாங்கன்னா, நீர் இந்த ஜனங்கள் கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு நன்மையான காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த நல்வார்த்தையை நீர் சொல்வீர் என்றால் என்றைக்கும் அவர்கள் உங்களுடைய ஊழியக்காரராய் இருப்பார். ஆனா இந்த ரெகோபெயாம் முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு தான் கூட வளர்ந்த வாலிப பசங்களை இழுத்துக்கிட்டு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறாங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். பாருங்க, உடனே இந்த வாலிபர்கள் கெட்ட ஆலோசனை சொல்றாங்க பாருங்க, துர்ர ஆலோசனை சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க வந்து அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னு சொன்னா, என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, பருமனா இருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் மேல் நுகத்தை இன்னும் அதிகமாக்குவேன். என் தகப்பன் வந்து உங்களை வந்து சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் தேள்களினாலே தண்டிப்பேன்னு சொல்றான். பாத்தீங்களா, 3 நாள் கழிச்சு அந்த மனுஷர்கள் வராங்க. அந்த மனுஷங்கிட்ட இந்த வார்த்தையை சொல்றான் ரெகோபெயாம். பாருங்க எவ்வளவு மோசமான ஒரு ஆலோசனைகள். பாத்தீங்களா, அந்த ஆலோசனைகள்லாம் நிலை நிற்காது பிரியமானவர்களே. ஜனங்கள்லாம் விலகி போயிட்டாங்க. நீங்களும் நானும் நல்ல ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் ஆலோசனை சொன்னாலும் அதை யோசித்து பார்த்து, இந்த ஆலோசனை எனக்கு உண்மையாகவே அவங்க சொல்றாங்களா, என்னுடைய நலனுக்காக சொல்றாங்களா, இல்லைன்னா நான் வீழ்றதுக்கு சொல்றாங்களா, நம்ம யோசித்து பார்த்து அந்த நல்ல ஆலோசனைகளை நாம் எடுத்துக்கணும். சங்கீதம் 16:7 வாசிங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், காலங்களிலும் என் உள்ளிருந்தங்கள் என்னை உணர்த்தும். பாத்தீங்களா, எனக்கு ஆலோசனை தந்த, சொல்லுங்க, எனக்கு ஆலோசனை தந்த ஆண்டவரை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். சங்கீதம் 32:8 பாத்தீங்கன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன். நிறைய வசனம் இருக்குங்க. கர்த்தர் ஆலோசனை சொல்ற காரியம் வந்து நிறைய காரியத்தை அங்க வந்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான். காரணம் என்ன தெரியுமா, அவன் ஒவ்வொரு காரியத்தில ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருப்பார். பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 30:8 வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பாருங்க, தாவீது சிக்லாக்கு தன்னுடைய மூப்பரோடு திரும்பி வரும்போது அந்த சிக்லாக் என்ன பண்ணப்பட்டது, சிக்லாக்குள்ள மக்கள்லாம் சிறைப்பிடித்து போகப்பட்டாங்க, தீக்கிரைக்கு ஆக்கிட்டாங்க. வந்து பாக்குறாங்க, மனைவி எல்லாருடைய மனைவி பிள்ளைகள், இவனோட வந்த எல்லாருடைய மனைவி பிள்ளைகள், அது மட்டும் இல்ல எல்லா பொருட்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப வந்து எவ்வளவு வேதனையா இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்ப தாவீதின் அவன் மனுஷரும் வந்து பார்த்து தன்னுடைய எல்லா உடைமைகளும் இப்படி ஆயிடுச்சேன்னு தங்களால் இயன்ற மட்டும் அழுகுறாங்கன்னு போட்டிருக்கு பாருங்க. 4ஆம் வசனத்துல, தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன பண்றாங்க, அவங்க வந்து அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இவங்க பாருங்க உடனே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கறான். கொஞ்ச நேரம் தான் அழுகுறான், அப்புறம் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு அந்த வசனம் ரொம்ப எனக்கு அது பிடிச்சமான வசனம். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கேட்கறான், ஆண்டவரே கர்த்தாவே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அந்த சேனைகள்லாம் பின்தொடரலாமா வேண்டாமா, நான் அதை பிடிப்பேனான்னு கேட்கறான். ஆண்டவர் சொல்ல, நீ பின்தொடர், எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளலாம். அதே மாதிரி அவர் போறாரு, போய் எல்லாவற்றையும் சகலவற்றையும் 18ஆம் வசனத்துல அமலேக்கர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமாரத்திகளும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, தாவீது எல்லா காரியத்திலும் ஆலோசனை, மனுஷருடைய ஆலோசனை அவன் கேட்க மாட்டான், ஆண்டவர்கிட்ட தான் உடனே ஓடி ஓடி போய் கேட்பான். பாருங்க, அது 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல இதே மாதிரி போய் ஆலோசனை கேட்கிறான். எல்லா இடத்துலயுமே அவன் ரொம்ப ஆலோசனை கேட்கறத நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். அதோட உடல
எந்த இடத்துக்கு போகணும்? யூதாவின் பட்டணத்துக்கு போக சொல்றீங்க, பட்டணம் பெருசு, அப்ப நான் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு சொல்றாரு, எப்ரோனுக்கு போ. பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவன் கேட்க கேட்க பதில் சொல்றான். சும்மா போப்பா, ஏதாவது ஒண்ணுத்துல போய் இறேன் அப்படிலாம் சொல்லல, எப்ரோனுக்கு போன்னு சொல்றான். அங்கதான் அவனை வந்து ராஜாவாக்குறாங்க. இந்த அருமையான வேளையில ஆண்டவர் சொன்ன ஆலோசனை தான் நிலை நிற்குங்க, அதுதான் நிலையானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 20 அதிகாரம் 26 வசனம் வாசிங்க. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினால் எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாத்தையும் சொல்றாங்க, நான் வந்து தேவனுடைய காரியங்கள் எல்லாம் வந்து உங்களை அந்த ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், எதையுமே மறைச்சு வைக்கல. ஆனாலும் அவருக்கு முன்பாக நான் வந்து நல்ல சுத்தமானா இருக்கிறேன், அதற்கு நீங்க தான் சாட்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். பாருங்க, ஆதியாகமம் 25 அதிகாரத்துல 22 வசனத்துல இன்னொரு மகள் போய் ஆண்டுகிட்ட ஆலோசனை கேட்கிறா. எப்படின்னா, ரெபேக்காள், ஈசாக்கும் ரெபேக்காலும் திருமணம் செய்யறாங்க. 40 வயது அவனுக்கு திருமணம் ஆகும்போது 60 வயது வரைக்கும் 20 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்ல. அப்ப வந்து அவன் வந்து தன் மனைவிக்காக வேண்டின ஒரே புருஷன் பாருங்க இந்த ஈசாக்கு தான். வேண்டின உடனே கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு ரெபேக்காள் கருவுரை செய்யறாங்க. அப்ப அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்ட போது அவள் வந்து உடனே போய் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும்படி போறா. ஆண்டவரே, இப்படியானால் இப்படி மோதி கொண்டிருக்கிறதே, இப்படியானால் இது எப்படியோ எனக்கு எப்படியோ என்று சொல்லி என்னாகுமோ ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனான். உடனே கர்த்தர் சொல்றாரு, 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில். இப்பெல்லாம் ஸ்கேன் எடுத்தாதான் எல்லாம் சொல்ல முடியல. ஸ்கேன் எடுத்தா கூட ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு நம்ம ஊர்ல சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளிநாட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, கூடவே ஹஸ்பண்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய காரியம் இருக்கு. ஆனா ஆண்டவர் எந்த ஸ்கேன் இல்லை, எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பாத்தீங்களா, அப்படியே படம் பிடிச்சு காட்டி சொல்றார். அதுதாங்க நம்முடைய ஆண்டவருடைய பார்வை. உங்களுக்கும் எனக்கும் அவர் எல்லா காரியத்தையும் அறிஞ்சிருக்கார். நம்ம நினைக்கிறோம் அவர் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம மனைவி பார்க்கல, நம்ம கணவன் பார்க்கல, நம்ம எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒருத்த உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் எப்படி ஆலோசனை சொல்லி ஆலோசனை கேட்கிறா, டக்கடக்கன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாரு, அவர் சொல்றாரு. அவர் வம்ச வரலாறையே, அவர் பிரெக்னன்ட் ஆகி அவர் டெலிவரி ஆக போற காரியங்கள் எல்லாமே என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணுங்க. மனிதர்கள் மூலமாக சில ஆலோசனைகளை அவர் சொல்லுவா. சில வேளையிலே அந்த ஆலோசனைகள் நமக்கு நாம அந்த ஆலோசனை தேடி போனால் அது என்ன நடக்காது, அது வந்து நமக்கு சாதகமாக இருக்காது, அது பாதகமாய் முடியும். எனவே மனுஷர்கள் மூலமாக ஆண்டவர் சொல்றாரா, அவங்களே கற்பனை பண்ணி சொல்றாங்களா, அல்லது நம்மளுடைய நலனுக்காக சொல்றாங்களா, நம்முடைய நலனை பாதிக்கக்கூடிய வழியில சொல்றாங்களான்னு நம்ம யோசித்து பார்த்து அந்த காரியத்தை நம்ம நினைவுக்கும். ஆண்டவருடைய ஆலோசனை நிற்கும், நிலை நிற்கும். முதல் பாயிண்ட், ஆண்டவருடைய ஆலோசனை நிற்கும். இருதயத்தின் நிறைவிலிருந்து அந்த ஆலோசனை கொடுக்கிறப்ப நாளை கர்த்தரிடத்துல ஒவ்வொரு காரியத்திலும், ஒரு திருமணம் வைக்கிறீங்களா, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்களா, எதுவாறு ஒரு வீடு கட்டுறீங்களா, அதுக்கு முன்னா எல்லாம் முடிச்சுட்டு போய் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அதுக்கு முன்பதாக ஒரு பிரயாணம் பண்றோமா, ஆண்டவரே என்னுடைய பயணத்தை நீங்க வாய்க்க செய்யுங்க, இதுல ஏதாவது பிரச்சனை ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய ஆலோசனைகளை பெற்று நம்ம வந்து செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமா இதை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடல கூட பாடலாம். பரிசுத்தரேசு என்னை தேடி வந்தார், அவர் என்னை தேடி வந்தார், பாவ சேற்றில் விழுந்த என்னை தூக்கி எடுத்து என் நாவில் புது பாடல் தந்தார். பரிசுத்தரேசு என்னை தேடி வந்தார், ஆனந்தம் கொள்வேன் என்னை மீட்டவரேசுவே, ஆனந்தம் கொண்டேன் என்னை மீட்டவரேசுவே, ஆலோசனையில் உன்னதமானவர், அவர் ஆலோசனையில் உன்னதமானவர், இந்த அடிமையும் அவர் பின்னால் ஓடிடுவேன், இந்த அடிமையும் அவர் பின்னால் ஓடிடுவேன், பரிசுத்தரேசு என்னை தேடி வந்தார்.
இரண்டாவது பாருங்க, எது நிலை நிற்குமா, எது நிற்குமா? ஏசாயா 40:8 வாசிங்க. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. பாருங்க, கர்த்தருடைய ஆவி பாருங்க அதுல மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், அந்த எல்லாம் மாறி போனாலும் ஜனமே புல், அந்த புல்லெல்லாம் அந்த ஜனமே உலர்ந்து உதிர்ந்து போனாலும் கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைக்கும், அப்படி நிற்கும் என்று உரைத்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் வந்து கூப்பிட்டு சொல்லுன்னு அந்த காரியத்துல 40 ஏசாயா 40 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டருடைய வார்த்தை தாங்க நிலை நிற்கும். எல்லாம் மாறி போகும், ஆண்டருடைய வார்த்தை மட்டும் மாறாது. பூமி ஒழிந்து போகும், வானம் ஒழிந்து போகும், எல்லாமே நட்சத்திரங்கள் கடைசி நாட்கள் எல்லாமே அழிந்து போகும். அதனால அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், இருதயத்துல வைத்து அதை காத்து கொள்ளணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 1 ராஜாக்கள் 8:15 வாசிங்க. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். 20 படிங்க. இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். பாருங்க, இந்த இடத்துல அவன் வந்து தாவீதுக்கு பிறகு சாலமன் வந்து அந்த ஆலயத்தை கட்டி ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்னா, நீங்க தான் என் தகப்பன்ட்ட சொன்னீங்க ஆண்டவரே, என் தகப்பன் ஆசைப்பட்ட ஜனங்க கிட்ட சொல்றாங்க. முதல்ல எங்க தகப்பன் வந்து ஆசைப்பட்டாரு, ஆனா அவர் ஆலயம் கட்ட மாட்டாரு, உன் புத்திரன் தான் கட்டுவாருன்னு எனக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தாரு. ஆனா தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். வார்த்தை சொன்னா அதை கரெக்டா நிறைவேற்றணும் நம்முடைய ஆண்டவர் தான். மனுஷர்கள் வார்த்தை இன்றொன்று பேசுவார்கள், மேறொன்று பேசுவார்கள், பின்னாடி ஒன்று பேசுவாங்க, இன்னைக்கு வாக்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் மாறி போகும் இல்லையா? ஆனா ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் மாறாதுங்க. அப்படியே சாலமன் 25 வாசிங்க. அதுலயே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீர் எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே. ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். அது வந்து சொல்றார் பாத்தீங்களா, எவ்வளவு அருமையான ஆண்டவர். அத விதமாக சொல்லி உரிமை பாராட்டி வார்த்தைகளை சொல்லி அதை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்றது பாக்குறோம். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உடைய தாசனுக்கு சொன்ன உடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக சொல்லி அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்படியாக ஆண்டவர் ஒரு வார்த்தை ஒரு வாக்கு சொன்னா அதை நிறைவேற்ற வல்லமையாக. இதே சம்பவம் தான் 2 நாளாமும் 6, 4, 16 இதே வார்த்தைகள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 28:15 வாசிங்களேன். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாத்தீங்களா, 28:15 யாரை பார்த்து சொல்றாரு? யாக்கோபை பார்த்து சொல்றாரு. யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே எல்லாரையும் விட்டு தான் போற இடம், தன் மாமன் வீட்டுக்கு போறோம், அங்க போ நீ பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்புறாங்க, அப்பா அனுப்புறாங்க, போறான் வரான். ஏன்னா ஏசாவுடைய அந்த கோபத்தினால் அவன் கொலை செஞ்சு விடுவேன்னு சொல்லி கங்கணமா இருக்கும்போது அந்த கோபத்துக்கு தப்பி நீ போன்றான். அப்படியே வனாந்தரமான ஒரு இடம், இருட்டி போகுது. அந்த இடத்துல ஒரு கல்லை வச்சு தலையணை மாதிரி வச்சு அவன் படுத்திருக்கும் போது ஆண்டவர் சொப்பனத்துல தோன்றி அப்படியே நல்லா அதை காட்டுறாரு. ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதன் மேலே தேவ தூதர்கள் ஏறுகிறவனும் இறங்குமா இருந்தாங்க. அப்பதான் ஆண்டவர் கர்த்தர் அதுக்கு மேலாக நின்று சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், நீ படுத்திருக்கிற பூமியை எல்லாம் உனக்கு சந்ததிக்கும் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு தான் இந்த 15 வசனம், நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்க, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதலை. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த வார்த்தை அதிக நாட்கள் நிறைவேறி இருந்தது பிரியமான. ஏற்கனவே நிறைய சாட்சிகள்லாம் இதை சொல்லி இருக்கிறேன். எனவே பிரியமான, அவர் சொன்னதுதான். அதுக்கு இடையில அப்படியே நம்மளுடைய விசுவாசம் தொய்ந்து போற அளவுக்கு சில சம்பவங்கள் நினைக்கும். சில பேர் வந்து நம்மளை சோர்வுபடுத்துவாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார்னா அதை கண்டிப்பா எத்தனை இன்னல்களை நாம் சந்தித்தாலும், எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்து, ஐயோ ஆண்டவர் சொன்னாரு
பண்றேன், கடைசியில எல்லாமே நெகட்டிவாவே வந்துகிட்டு இருக்க, ஒண்ணுமே பாசிட்டிவா இல்லையே, எல்லாமே நெகட்டிவா இருக்க நம்ம நினைக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன், உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்றார். அதே போல யாக்கோபோட கூட இருந்த அத்தனை வருடங்கள் கழித்து 20 வருடங்கள் கழித்து அந்த மாமன் வீட்டுல இருந்து வரும்போது அவன் சொல்றான், நான் வெறுங்கையனா இந்த இடத்துல இருந்து போனேன், ஆனா நான் வந்து இப்ப கோலும் தடியுமா இந்த இடத்துல இருந்து போனேன், ஆனா 2 பரிவாரங்களோடு நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. திருப்பி வந்து சேர்றாரு, ஏசாவின் குணத்தை மாத்துறாரு, எல்லாம் பகை உணர்ச்சி எல்லாம் மாறி போது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் மாற்றினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னதுதான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஏன் நற்குணசாலிகளா இருந்தாங்க? வேத வசனத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களா இருந்தாங்க. பெரோயா பட்டணத்தாரு வேத வசனத்தின் மேல வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறாங்க. அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா அப்படி இருக்கான்னு அதுல வந்து என்ன பண்றாங்க, ஆராய்ந்து பார்க்கிறாங்க. அதனால்தான் தெசலோனிக்கேயரே நல்லவங்க தான், நற்குணசாலிகள் தான், ஆனா அவர்களை காட்டிலும் இவர்கள் என்ன பண்றாங்க, நற்குணசாலிகளா இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த D.L. மோடி பக்தன் சொல்றாரு, நீங்கள் வாலிப வயதுல வேதாகமத்தை தூக்கி சுமந்தால் வயதான நாட்களில் வேதம் உங்களை தூக்கி சுமக்கும். எங்க அம்மாவே நடக்க முடியாம வருவாங்க, அவங்க இந்த பெரிய பைபிளை தூக்கிட்டு வராங்க. ஏமா இதை தூக்கிட்டு வரீங்க, நான் தான் எடுத்துட்டு வரல, நீங்க உங்களையும் பிடிச்சுக்கணும், நான் இதையும் தூக்கிக்கணுமானா, இல்லடி என்னை சுமந்த என் ஆண்டவர் என்னை சுமந்து வந்தாரு இத்தனை வருஷம், நான் அதை சுமக்க வேண்டாமா, நீ என்னைய மட்டும் பிடிச்சுக்கோ, நான் பைபிளை பிடிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கும் என் காதுகளில் ஒலிக்கிறது. பிரியமானவர்களே, கடைசி வரைக்கும் அந்த வேதத்தை அவங்க சுமந்தாங்க. அதனால்தான் நாங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். பிரியமானவர்களே, உலகத்தை அசைத்த தேவனுடைய மனுஷனாகிய பில்லி கிரஹாம் சொல்றாரு, நம் வாழ்க்கையின் அனுபவங்கள்லாம் நம்ம திரும்பி பார்த்து விட்டு இந்த உலகத்தில் ஒரு பாக்கியமான ஒரு வாழ்வு வாழும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், அதற்கு காரணம் இந்த வேத புத்தகமே அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அதே போல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஆண்ட அந்த விக்டோரியா மகாராணி சொல்றாங்க, சூரியன் உதிக்கும் இடம் தொடங்கி அது அஸ்தமிக்கும் இடம் வரைக்கும் ஆட்சி செய்த அந்த பெரிய இங்கிலாந்து தேசத்துல விக்டோரியா மகாராணிய பார்த்து ஒரு ஆப்பிரிக்க தலைவன் கேட்கிறான், உங்கள் சாம்ராஜ்யத்தின் சிறப்புக்கு காரணம் என்னன்னு கேட்கிறான். அப்ப அவன் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க, கையில் இருந்த வேத புத்தகத்தை உயர்த்தி காட்டி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, நீங்களும் நானும் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அந்த வேதத்தை வசனங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து இருதயத்துல எழுதப்படணும். சின்ன பிள்ளைங்க ஸ்லேட்ல எழுதுவாங்க இல்லையா, அப்ப ஆசிரியர்கள் கரும்பலகையில எழுதுவாங்க, மாணவர்கள் நோட்டு புத்தகத்துல எழுதுவாங்க, இன்னும் பெரிய பெரிய அச்சடிக்கிறவங்க பேப்பர்லாம் அவங்கலாம் பேப்பர்ல எழுதுவாங்க. ஆனா அதெல்லாம் அழிந்து போகக்கூடாது, அலைஞ்சு போவோம். நான் நிறைய எழுதி வச்சிருப்பேன், முன்னாடிலாம் இங்கு பென்ல எழுதுவோம், அது என்ன ஆயிடும், இந்த தண்ணி பட்டாலோ வேர்வை பட்டாலோ அதெல்லாம் அலைஞ்சு போகும். இப்பதான் இந்த பால் பாயிண்ட் பென் எல்லாம் வந்திருக்கனால கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும், ஆனா அது கூட வந்து அலைஞ்சு போவோம் ஒரு நாள்ல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை இருதயம் என்னும் பலகையில மனப்பாடம் பதித்து வைக்கும் போது ஏற்ற சமயத்தில் அது நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அதான் தாவீது ராஜா சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கும் அந்த வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம் உள்ளத்திலே வைத்து இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அருமையான பாட்டி அம்மாவை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவங்க கர்த்தருடைய வசனத்தை மிகவும் ஆவலுடன் வாசித்து வாக்கு தத்தங்கள்லாம் சொந்தமாக்கி ரொம்ப வந்து மனதுருகி ஜெபிப்பாங்களாம். அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி அவங்களுக்கு பிரியமான வசனம் 2 தீமோத்தேயு 1:12. அதுல என்ன பண்ணிருக்குது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த வசனத்தையே சொல்லி 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 ஜெபிப்பாங்களாம். கடைசியில வயது ஆன உடனே அவங்களுக்கு ஞாபக சக்தி குறையுது. அந்த முதல் லைன் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதுக்கு பிறகு அவருக்கு அவர் சொல்றாரு, அவரால் மேற்கொண்டு சொல்ல முடியல. ஆனா ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்துல ரொம்ப அன்பு கொண்டு அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவர்களை தன்னோடு கூட அவர்
இணைத்து கொண்டார் என்று சொல்லி அந்த ஏன்னா அதை எப்படி தெரியும்னா அவங்க முகத்துல அவன் சொல்லும் போது அவங்க முகத்துல ஒரு பெரிய முக பிரகாசம், அவங்க முகத்துல ஒரு தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு காணப்பட்டதை எல்லாரும் உணர்ந்தாங்க. அதனால வேத புத்தகத்தை நாம் மனப்பாடமாக இருதயத்திலே எழுதி வைக்கும் போது நிச்சயம் அவர் நம்மை சொல்லுவார். டிஎல் மூடி சொன்னது போல வேதத்தை நாம் சுமக்கும் போது, நம்மால் முடியாத போது வேதம் நம்மை சுமக்கும். அந்த வார்த்தைகளாலே நாம் காக்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். ஒரு பாடல கூட பாடலாம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை என்றென்று மாறா, உலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஆஹாலேலுயா, 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 ஆமென். மூன்றாவது பாருங்க எது நிற்கும்னு சொல்லி தானியேல் 4:26 பின்பகுதி மட்டும் வாசிங்க. நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். பாருங்க, நீர் பரம அதிகாரத்தை உடையவர், உம்முடைய ராஜ்யம் தான் நிலை நிற்கும் சொல்லப்படுது. அதுலயே 34 வாசிங்க. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பாத்தீங்களா, ஒரு நேபுகாத் நேச்சார் ஆண்டவரை அறியாதவன், அவர் என்ன சொல்றாரு? அவருடைய ராஜ்யமே நிலை நிற்கும். அந்த 34 சொல்லப்படுது. அவருடைய ராஜ்யம் தான் நிலை நிற்கக்கூடியது, வேற எதுவுமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் ரொம்ப பெருமை கொண்டான். அந்த நேபுகாத் முன்னாடியே தரியு ராஜா இந்த காரியங்கள்லாம் பார்த்துருக்குறோங்க. ஆனா அந்த நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாரு? அவர் அந்த என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் அல்லவோ, என் மகிமை பிரதாபத்தினால் அல்லவோ, ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு அந்த பாபிலோன் கோபுரத்தை பார்த்து தன்னை நான் 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 என்று என் என் என்று சொல்லி அவன் பெருமை பாராட்டினான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, மனுஷன் நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட நீ சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறான். உடனே அதே மாதிரியே உடனே அவன் அந்த நேரமே என்ன ஆயிடுது? நேபுகாத் நேச்சாருக்கு அது நிறைவேற்றி மனுஷனுக்கு தள்ளப்பட்டான், மாட்டை போல புல்லை மேய்ந்தான். அது மட்டும் இல்ல, அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய தலை இறகுகளை போல அப்படி மாறிச்சு. இமேஜின் பண்ணி பாருங்க, நகங்கள் பட்சிகளுடைய நகங்கள் போல வளரும் பாருங்க. வளர் மட்டும் அவன் சரீரம் ஆகாய்த்து பனியிலே நனைந்தது. பாருங்க, அந்த 7 காலங்கள் முடிந்த உடனே அவன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். அதை தான் இப்ப நம்ம படிச்சோம். வானத்து என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். எத்தனை பெரிய காரியம் பார்த்தீங்களா? உணர்ந்துகிட்டான், உணர்ந்து சொல்றான். நீங்க அதுக்கு பிறகு 36ஆம் வசனத்துல என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமார் எல்லாரும் என்கிட்ட வந்தாங்க, என்னை தேடி வந்தாங்க. என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிலும் மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆனா நான் இதுவரைக்கும் என்னுடைய காரியம் நான் தான் என்னாலதான் நினைச்சேன். ஆனா ஆண்டவருடைய ராஜ்யமே, அந்த தேவ ராஜ்யமே என்றென்றைக்கும் நிலைக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியான அறிவு புத்தி எனக்கு வந்தது. நீங்களும் நானும் தாழ்மைப்பட வேண்டும் பிரியமானவர்களே. தாழ்த்தாவிட்டால் ஒரு காரியமோ நடக்கவே நடக்காது. தாழ்த்தணும். நம்மை தாழ்த்தும் போது நம்ம ஒவ்வொரு நாளும் பரமல இருக்கிற ஜெபம் சொல்லும் போது நம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம் எங்க வருது? நான் பாருங்க, அடுத்தது வாசிக்கலாம். தானியேல் 6:26 வாசிங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்குமுள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன்,
அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். பாத்தீங்களா, அவருடைய ராஜ்யம் அழியாது. அவர்தான், அவருடைய கர்த்தத்துவம் என்றென்றைக்கு முடிவு பரியந்தம் நிற்கும். யார் சொல்றாரு? தரியு ராஜா. அவனும் ஆண்டவரை அறியாதவனுக்கு அப்படியே அப்படி நின்னவன். தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபியில போட்டான். ஆனா தானியேல் மேல ரொம்ப பிரியம். ஆனா அங்க ஒரு சூழ்ச்சி நடைபெற்றது. அதுல தன்னை ஒப்பு கொடுத்தான். அவனை சிங்கக்கபியில போட்டுறாங்க. எவ்வளவோ முயன்று பார்த்தாரு, முடியல. ஆனா காலையில போய் பார்க்கும்போது, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். ஆமா, ஆம் ராஜாவே, தப்புவித்தார். நான் ராஜாவே வாழ்கன்னு சொல்றான். வாழ்கன்னு சொல்றான். வாழ்கன்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கும் ஒன்றும் செஞ்சதில்ல, கடவுளுக்கு முன்பாக நான் எந்த நீதிக்கேடும் செய்யல, அதனால ஆண்டவர் எனக்கு காப்பாற்றி நான் சொன்னவன. அப்பதான் ஒரு பெரிய சட்டம் எடுக்கிறான். என் ராஜ்யத்தின் ஆளுக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படும். ஏன்னா அவருடைய ராஜ்யம் தான் முடிவில்லாது, அவருடைய கர்த்தத்துவம் என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்படும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். லூக்கா 17:21 வாசிங்க. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பாருங்க, எங்க இருக்குதான் தேவனுடைய ராஜ்யம்? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 12:28 எடுத்து வச்சுங்க. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கான்? நமக்குள் இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டும். அந்த நமக்குள் இருக்கிற அந்த தேவர், அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் நிற்க வேண்டும் என்று சொன்னால், நான் கர்த்தரோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல எல்லாமே முடிஞ்சு போவோங்க, ஆனா என் ஆண்டவருடைய அன்பு மட்டும் மாறாத. அவருடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. மத்தேயு 12:28 பாருங்க. 12:28 ஒரு வசனம் இருக்குது. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. 12:28 பாத்தீங்கன்னா அதுல சொல்றாங்க, இவன் இயேசு பேய் பிடித்தவன், பிசாசு பிடித்தவன் அப்படிலாம் சொல்லி இந்த பரிசேயர்லாம் சொல்றாங்க. ஏன்னா பிசாசும் ஊமையுமான பிசாச அவர் துரத்துறாரு. அப்பதான் அவங்கலாம் என்ன சொல்றாங்க, எங்கடா இவர் பின்னால எல்லாம் போயிடுவாங்கன்னு அப்படியே திசை திருப்புறாங்க. அப்படி திசை திருக்கும் போது இயேசு அவருடைய சிந்தனைகள்லாம் அறிஞ்சு சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தான போய் சாத்தானே துரத்துவானா? அப்படிலாம் கேட்டுட்டுதான் இது மாதிரி சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பாத்தீங்களா, தேவனுடைய நாமத்தினாலே இந்த காரியெல்லாம் நான் சொல்றேன், தேவனுடைய ஆவியினாலே சொல்றப்பனால தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கதே. கண்டபடி பேசிக்கிட்டு தெரியாதீங்க. நிறைய வேதத்தை புரட்டுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு நாம் வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். ஏன்னா அவருடைய ராஜ்யம் அத்தனை பெரிய ராஜ்யம், நமக்காக அவர் திறந்து வைத்திருக்கிற ராஜ்யம். நீங்களும் நானும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த பரலோக ராஜ்யம் திறவுண்டு போம். அங்கிருந்து பதில் தானாய் வரும். அவருடைய ராஜ்யம் நமக்குள் பெரிய காரியங்களை செய்வோம். பாருங்க, ஒரு இதை படிச்சேன். இந்தியாவில் ஒரு பகுதியை அரசாண்ட ஹைதராபாத் நிஜாம் மரிச்ச போது உலகத்துல பெரிய பணக்காரர்கள் ஒருவராக அவர் கருதப்பட்டாரு. ஆனா 7ஆவதாக பணக்காரர்ல ஒரு 7ஆவதாக கருதப்பட்டவராம். ஆனா எல்லாம் அவர் வயிறை கட்டியதான் பேப்பர் வெயிட்டா வச்சிருப்பாராம். அவ்வளவு பணக்கார. ஆனா ஒருத்தருக்கும் ஒரு காரியமும் செய்ய மாட்டார். பயங்கரமான கஞ்சத்தனம் உடையவரா வாழ்ந்தாரு. பெரிய விருந்தாளிகள்லாம் வந்தா கூட அவங்கள தரையில பாயில அமர செய்து பிஸ்கெட்டும் டீயும் தான் கொடுப்பாரு தவிர எந்த விதமான உயர் வகையான உணவும் அந்த அவர் வாழ்ந்த நாட்கள்ல, அவர் அரசாங்க நாட்கள்ல அங்க ரொம்ப தரித்திரம் இருந்தது. அவருடைய பணமோ செல்வமோ அந்த ஊர் ஜனங்களுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு, குடிமக்களுக்கு பயன்படவே இல்லையா. ஆனா நம்முடைய அருமையான ஆண்டவருடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதில்ல. அந்த தேவ ராஜ்யம் பாருங்க, அவர் இருக்கும்போது தம்முடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொண்டார் உணவை. தம் ரத்தத்தையும் தம்முடைய ஜீவனையும் நமக்காக சிந்தி ஒப்பு கொடுத்தார். தாம் இருக்கிற இடத்திலே நமக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறாரு. நமது சிங்காசனத்தில் அவரோடு கூட வீற்றிருக்கும்படியாக அவருடைய சீஷர்களுக்கு அருள் செய்தார். அவருடைய அன்பின் மேன்மை எத்தனையானது. எனவே அந்த தேவ ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி அப்படியே பாரம்பரியமா அந்த ஜெபத்தை சொல்லாதபடி உண்மையாக இந்த தேவ ராஜ்யம் நமக்குள் வரும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதுதான் என்றென்றும் நிலை நிற்கும். ஜெபிப்போம்.
இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல என்றென்றும் நிலை நிற்கும். தேவராஜ்யம் நிலை நிற்கும். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல, அது மெய்யாவே எங்களுக்குள் இருந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதமான ஒரு காரியத்துக்கு எங்களை வழிநடத்துகிறது ஆண்டவரே. உம்முடைய பரம ராஜ்யத்துக்குள் எங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் 3 காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் உம்முடைய ஆலோசனைகள் எங்களுக்கு நிலை நிற்கும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நிலை நிற்கும். உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள் நிலை நிற்கும். இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாக நீ செய்த கிருபைக்காய் சோதரம். கேட்கின்ற ஒவ்வொருக்கும் அது பிரயோஜனமாயிருக்க அது எங்களுக்குள் நிற்கும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.